கப் ஐஸா கோன் ஐஸா குச்சி ஐஸா குல்ஃபி ஐஸ் தான். அப்பா வந்துடுறான். இவங்க நினைக்கிற மாதிரி மீனை வாயில போட்டு எடுத்துப்பாங்க, நாங்க சிக்கனை போட்டு எடுக்கணும். ஸ்பீக்கர்ல இத எல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு, புதுசா வைப்போம். நீ அன்னைக்கே சொன்னேன் வந்துக்கிறோம்னா ரம்ஜான் மேலாக்கு வந்துக்கிறோம். மேலுக்கு வந்துக்கிறோம், கொஞ்சம் அப்பா கீழே போவோம். Hi guys, welcome back to Vibe with AV. இப்போ எங்க வந்துக்கிறோம்னா லைக் ஓகே, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆர்டி நகருக்கு வந்திருக்கோம். ஆர்டி நகர்ல இஃப்தாரோட இங்க ஸ்டால்ஸ் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்திருக்கோம் நம்ம. அதனால உள்ள எப்படி இருக்கு இஃப்தார் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே ஃபிஷ் தான் இருக்கும், அதே குருமாங்க தான் இருக்கும், அதே மட்டன், அதே குருமா, அதே ஃபிஷ் எல்லாம் வேறடா. ஆனா இங்க வந்துட்டு ஸ்டால்ஸ் போட்டிருக்கவங்களோட வேற, அவங்களோட டேஸ்ட்ஸ் வேற, அவங்களோட இருக்கிறவங்க வேற. நீ அங்க பார்த்தோம் நீங்க வந்துருவாங்களா? வாங்க நம்ம உள்ள போய் செக் பண்ணுவோம். हाँ पब्लिक, अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्लाह 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 करीम आरटी नगर की सरजमी पर। சொல்லுங்க என்னென்ன இருக்கு நம்ம கடையில தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்குது சார். தந்தூரி சிக்கன்ல வந்து நாலு ஃபிளேவர் இருக்குது. தந்தூரி இருக்குது, அக்வானி இருக்குது, ஹரியாலி இருக்குது, அப்புறமாக்கு மலை இருக்குது. எல்லாம் இருக்குது பாருங்க ஐட்டம்ஸ் எல்லாம். இதெல்லாம் தந்தூரி. இது எல்லாமே தந்தூரிங்களா? வேற இது தந்தூரி. ஓகே, அதான் இது மொத்தமா தானே? இது மொத்தமா தந்தூரி. மொத்தமா தந்தூரி. இதெல்லாம் ஆயில் ஃப்ரைடு. இதெல்லாம் ஆயில் ஃப்ரைடு. சிக்கன் சாஸ்லிக்கு இதுல வந்து நாலு ஃபிளேவர் இருக்குது. ஹரியாலி, அக்வானி, தந்தூரி அண்ட் மலை. ஓகே, இது ஈச் வந்து 90 ரூபீஸ் ஈச். ஓகே, இது வந்து லாலிபாப், சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப்ல வந்து 4 பீஸ் வரும், 150 ரூபாய். ஓகே, இது வந்து கறி கோஷ் 120 ரூபாய் சிங்கிள் பீஸ். ஓகே, இது KFC ப்ரோஸ்ட் சிக்கன் only 100 ரூபீஸ். நம்ம ஸ்டால்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஐட்டம் இதுதான் இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். இது கேத்ரே கம்பெனி. இது கிராப் மீட் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது. இது வந்து 100 ரூபாய் இது சிங்கிள் கார்டு. ஓகே, இது வந்து அச்சாரி சிக்கன். இது ஷோலே கபாப். ஓகே, இது வந்து லெமன் சிக்கன், ஸ்ப்ரிங் ரோல்ஸ், சிக்கன் கீமா பரோட்டா, மட்டன் கீமா பரோட்டா வரும் சார். சிக்கன் வந்து 150 ரூபாய், மட்டன் வந்து 200 ரூபீஸ். ஓகே, இது தவால ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தவால இது பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இது வந்து சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் பியூர் மட்டன். இது 250 per plate வித் சேமியா கிரேவி எல்லாம் வரும் கூடல. ஓகே, பேக்கேஜ் மாதிரி கொடுப்போம். இது வந்து மட்டன் சீக் இருக்குது, சிக்கன் சீக் இருக்குது. மட்டன் சீக், சிக்கன் சீக் வந்து 150 ரூபாய். 180ங்களா? 180. இது வந்து 200. பத்தர் கோஷா கல்லுல பண்றது. இது ரொம்ப ஜூசியா இருக்கும். கல்லுல அந்த ரோஸ்ட் பண்ணி கொடுவோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், ஜூசியா இருக்கும். ஓகே, பத்தர் கோஷ்ல வேற மட்டன் தான் இருக்கு. வர மட்டன் நீங்க ஆர்டி நகர்ல வர மட்டன் தான் இருக்குது, பீஃப் ஒண்ணு இல்ல சார். ஓகே, ஆர்டி நகர்ல வேற மட்டன் இல்ல, பீஃப் இல்ல சார். ஓகே, only mutton and chicken and fish. மட்டன், சிக்கன், ஃபிஷ் இது விட்டு வேற எதுவும் இல்ல. நம்ம கடை பேர் வந்து ஹைதராபாத் தந்தூரி ஹவுஸ். ஓகே, இப்போ நீங்க வெளிய பக்கத்துல இருந்து வேணும்னா கூட ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஸ்டாஃப்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் ஃபுல் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் சார். நம்மளுக்கு அந்த மாதிரி இது இல்ல. माम अभी लिया था ना, कैसे? अब कभी कभी तुम आता ना? कभी कभी नहीं, 2 दिन से। हाँ, कैसा है? बहुत अच्छा है, बहुत अच्छा है। क्या क्या लिया था अभी? मलाई चिकन का मुरान एंड मलाई चिकन का शीख, वही अच्छा है। वही अच्छा है, सभी अच्छा है यहाँ पे। अच्छा, तुमको ज्यादा पसंद है? पसंद है, ज्यादा पसंद है, ज्यादा पसंद वाला। ओके, तंदूरी आइटम। थैंक यू, शुक्रिया। क्या क्या है तुम्हारे स्टॉल में? क्या स्पेशल है? हमारे स्टॉल का स्पेशल तो कुछ नहीं, पूरा स्पेशल ही है। पूरा स्पेशल ही है। कस्टमर का फीडबैक वाला नहीं, मेरे लिए पूरा स्पेशल है। ओके, तो पहला समोसा आता ओके, है, मटन समोसा, चिकन समोसा, ऑनियन समोसा। ओके, तो ये चिकन मंचूरियन और ये चिकन सीख कबाब। ये चिकन मंचूरियन है। ओके, तो ये चिकन सीख कबाब, इसमें 2 वैरायटी का आता। क्या क्या फ्लेवर्स है? ये मलाई है, तंदूरी है। मलाई तंदूरी। ओके, दिस वन काड़े चीटर का प्राइस 150 रुपीस। ओके, दिस वन चिकन कटलेट एंड दिस वन चिकन चीज बॉल। ओके, चिकन कड़ी गोश्त, चिकन विंग, प्रॉन कड़ी गोश्त, थाई पीस, prawn, caustic chicken, leg piece, fish lollipop, shrimp, crab lollipop, and blue lime mojito है। blue lime mojito, मोहब्बत का शरबत। बोलो भैया, ये क्या है? मटन कीमा पाव है, चिकन स्प्रिंग रोल है, मटन कीमा परोठा, चिकन कीमा परोठा। ओके, चिकन तवा गोश्त है, चिकन का तवा गोश्त, चिकन काड़ी गोश्त है, चिकन लेग पीस है, थाई पीस है, चिकन काड़ी गोश्त, चिकन कटलेट, चिकन विंग्स, प्रॉन्स, क्रैब लॉलीपॉप, अल्फाम है, ये चिकन शीख है, मलाई टिक्का है, लेमन स्टिक है, हरियाली है, सॉसेज स्टिक है, चिकन लॉलीपॉप है, चिली चिकन, पेपर चिकन, लेमन चिकन, शोले कबाब। क्या तुम्हारी स्पेशलिटी है? चिकन स्पेशल है, चिकन स्पेशल है, पालक चिकन और मुस्कान चिकन तुम्हारी स्पेशल ही है। ओके, चिकन पकोड़ा स्पेशल है। ओके, कौन सी चिकन पकोड़ा? चिकन पकोड़ा है, ये चिकन पकोड़ा। ओके,
सपनम चिकन भी सपनम चिकन ओके उत्तर गोश्त सब में फेमस है। एक सपर बार खाना बार बार आना की कथा ऐसा बचपन से ऐसा। ओह बनाना शरबत इनके चटा हुआ मोहब्बत शरबत मोहम्मद का शरबत है इधर ब्लू लाइन ब्लू लाइम ओके पिस्ता शरबत पिस्ता शरबत है ग्रेप ग्रेप है कुल्की शरबत कुल्की शरबत ओके मैंगो पुडिंग Okay. टेंडर पुडिंग शाही टुकड़ा गुलाब जाम रसमलाई ఏది స్పెషల్ ఉంగ స్టాల్ ఓడ స్పెషల్ ఇది कुल्की शरबत ಕುಲ್ಕಿ ಶರ್ಬತ್ ಏದು ಅಂಗ ಇರ್ಕರ್ದಾ ಇದು पचाओ ओके मांगाले है कुल्की शरबत बोल क्या क्या है भैया तुम्हारी स्टॉल का फेमस चिकन काड़ी गोश्त है, चिकन काड़ी गोश्त और टाइगर प्रॉन्स है, टाइगर प्रॉन ये वाला लॉबस्टर है, हाँ वही मैं भी देख ये वाला लॉबस्टर, लॉबस्टर्स ओके ब्लू क्रैब है, क्रैब फिश कबाब है, फिश boneless कबाब है, प्रॉन्स है, टाइगर प्रॉन्स, प्रॉन्स लेग पीस है, ओके लॉलीपॉप है चिकन में, अबे इधर कबाब है, ड्रैगन चाहिए तो नरम खाए तो गरम, खाने में क्या शर्म, कोलाची है, शीला फिश, पुष्पा जुटाने पत्थर तुटाने, ओ ओके जमकोले जमीला पुष्कोले शिकिला, माल भरे मारा वाले, खाने वाले राजकुमारी, ओके सालमन है, इंडियन सालमन, मरल है, ब्लैक पॉम्फ्रेट है, चिकन शीख है, पुष्पा जुटाने पत्थर तुटाने, है, ओ फिश रशियन फिंगर्स है, ओके इधर तलापिया है, रिवर फिश, रिवर फिश आई तो आता रहना खाई तो खाता रहना, चाहिए तो नरम खाई तो गरम, खाने में क्या शर्म, अबे इधर पापा की बड़ी बच्ची का गोड़े, आई तो आता रहना खाई तो खाता रहना, चाहिए तो गरम खाई तो नरम, पापा की बड़ी तितर का गोड़े, जमकोले जमीला पुचकोले शकीला, माल भरी मारा वाले, खाने वाले राजकुमारी, पुष्पा जुटाने पत्थर तुटाने, हेलो बॉस, वी हैव चिकन शीक ओवर हियर एंड मटन Okay. शीक, चिकन मटन अदाना शीक है हमारे पास, चिकन मटन अदाना अदाना फ्लेवर कबाब, हाँ। ओके और सेवियां है उसके साथ, ओके रुमाली है, रोल बना के देते हैं। ओके ये इधर काली शीख का हाँ ये शीका है, और एक एक्सक्लूसिव काली शीख काउंटर ओके और एक बार आओ टेस्ट करो, आप फ्रेंड्स मालूम होएगा कि हैदराबाद के स्ट्रीट्स पे जो है हाँ। वो इधर लाने के लिए हम ट्राई किए और ओके इधर हम बनाने की कोशिश कर रहे हैं। आप एक बार टेस्ट करके देखो, आप Okay. खुद बोलोगे कि कितना अच्छा है ये। ये पूरा हैदराबाद से तुम वो फ्लेवर्स की इधर इंट्रोड्यूस करके तुम मैं कर बॉर्न भी हैदराबाद में हूँ, ओ हम पूरे हैदराबाद से हैं, इधर Okay. हम बनाने की कोशिश कर रहे हैं अभी। ओके 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 वो अब ये भी तुम्हारी स्टॉल है ना हाँ ये भी हम लोगों का ही है। ओके तो हमारे पास ये खुबानी का मीठा हैदराबाद स्पेशल एप्रिकॉट स्वीट बोलते हैं इंग्लिश में। एप्रिकॉट स्वीट हाँ। ओके ये ट्राइफल पुडिंग है, इसमें Okay. नीचे केक का लेयर आता, उसके ऊपर फ्रूट्स आते हैं, उसके ऊपर कस्टर्ड आता। ओ ये गाजर का हलवा है, कैरेट, ओके ये पाइनएप्पल स्वीट है, ओके ये मटका फिरनी है, मटना फिरनी मटका फिरनी, मटका फिरनी सॉरी ये दाल का मीठा है, ओके ये शाही ड्राई फ्रूट है, ब्रेड में आता है ओके ये मुजफ्फर है, मुजफ्फर जी हाँ। ओके राइस स्वीट आता ना, हाँ। हाँ वो वाला। ये हमारे पास अचारी चिकन है, हैदराबादी अचारी स्पेशल, चिकन हैदराबाद स्पेशल अचारी चिकन। ओके ये मटन मरग है, मटन सूप रहता, मरग हाँ ये मटन मटन पाए का कैसा नहीं तो ये नहीं, कैसा ये गोश्त भी आता, नल्ली भी आता है, इसमें मटन का रहता है सिर्फ, ओके खाली मटन का नल्ली का हाँ, रहता ओके ओके और गोश्त भी आता है, ये हैदराबादी स्पेशल रहता। ओ हर चीज हम सारा स्टाफ सभी हैदराबाद से ही है। ये मटन मरग सूप, ये चिकन बिरयानी है, ये चिकन बिरयानी इसमें आपको सिर्फ लेग पीस मिलेगा, दूसरा कोई पीस नहीं मिलेगा, बासमती राइस में। ओके तुम कंप्लीट से हैदराबाद का ओरिजिनल फ्लेवर रहेगा जी ना हाँ। ओ शेफ हैदराबाद, स्टाफ हैदराबाद, ऑर्गेनाइजर सभी हैदराबाद से ओ है। ये मटन बिरयानी है, मटन बिरयानी अभी ये सामने हमारे पास स्पेशल हैदराबादी हलीम है, ये- चिकन हलीम है, वो मटन हलीम। ये चिकन हलीम वो मटन हलीम हाँ। ओके अब तुम्हारी ये आकर अब रमजान के बाद कर लेना का तो कितना रमजान के बाद भी हम केटरिंग ऑर्डर्स लेते हैं, नंबर पे आप कांटेक्ट कर सकते हैं, ऑर्डर्स लेते हैं Okay. 9111। तुम मैरिज कॉन्ट्रैक्ट से भी करेंगे ना जी, तो हमारा कांटेक्ट नंबर रहेगा 9111 044 1263।
और 9945421809 ये दो नंबर्स पे आप कांटेक्ट कर सकते हैं ஓகே और ऑर्डर्स दे सकते हैं। केटरिंग ऑर्डर्स भी हम अंडरटेक करते हैं ईद के लिए सभी। स्पेशल हैदराबादी कोई भी फंक्शन ऑर्डर्स भी लेते हैं हम। ओह, ठीक ओके। है बस। आप आइए, ट्राई कीजिए, आपको टेस्ट मालूम होएगा और आप तुम हमको ऑर्डर करने का टाइम भी इजी रहेगा तुमको टेस्ट करने के बाद तो एक बार आना, बार बार खाना। ஓ ஓகே தேங்க் யூ வெரி மச் கைஸ் நீங்க இங்க அவங்களோட கேட்டரிங்கோட நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க बोलो 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 नगर की सरजमी पर चिकन मटन हलीम बिरयानी। ஓ கைஸ் நீங்க இங்க இவங்கள வந்து நீங்க ஆர்டி நகர்ல இப்ப ஸ்டால்ஸ் இருக்கு, நீங்க இங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டைம்ல வந்து நீங்க இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அவங்க சொல்லிருப்பாங்க, அதை வச்சு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க இது பண்ணலாம். எல்லாம் ஒரு ஃபன் மூட்ல இருக்காங்க, நம்ம உள்ள போயிட்டு மத்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. வாங்கிக்கிறேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்பா நீங்க பெருசா கேப்பீங்க, நான் சிறுசுக்கு இவனுக்கு வருவேன். அப்பா இல்ல பாரிங்க அவன் ரெண்டு பேருக்கும் உனக்கு 60 எனக்கு 20 மாட்டேன்னு இப்படி சுத்தி வச்சு சொல்லினீங்க. நீ அது பண்ணவே சொல்லிடலாமே. என் உயிர் நண்பன்றது என் உயிர் நண்பன்டா. அதுதான் உயிர் நண்பன். நான் ஏபி யாரு மகன்? போன வீடியோல கூட நான் அஜித்னு சொன்னல இந்த மூஞ்சி தான். நல்லா பாருங்க. கழுவி ஊத்திருக்கோம் அதெல்லாம் இல்ல இல்ல அந்த ஏபி யாருன்னு நான் உங்களுக்கு ரிவீல் ஆயிட்டு இருக்கு. பையனோட சீக்ரெட் நேமோட பையனோட சீக்ரெட் நேம் ஐஸ் ஐஸ் கேண்டி. என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மக? ஸ்ட்ராபெரி. நீ சொல்ல. ஸ்ட்ராபெரி गाइस ஸ்ட்ராபெரி. கப் ஐஸா, கோன் ஐஸா, மில்க் ஐஸா, குல்ஃபி ஐஸ் தான்பா. குல்ஃபி ஐஸா? எந்த ஃப்ளேவர்? வெனிலா ஃப்ளேவர். குல்ஃபி ஐஸ் தான் வெனிலா ஃப்ளேவர் போடுறியா? நான் போட்டுக்கறேன்ப்பா. எனக்கு புதுமாப்பா வந்துடுறான். புதுமாப்ல வந்து கூடி சீக்கிரம் வரும். லேட்டா தரேன். இல்ல லேட்டா தரவனா கல்யாணத்துக்கு முன்னாடி தர மாட்டான். ஏன்னா தந்தா ஆபத்து அவனுக்கு. புது பண்ணி விட்டுருவானுங்க. இதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. புது மாப்பிள்ளையோட பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு வெரி சூன் நம்ம போறோம். பேச்சுலர்ஸ் பார்ட்டி காத்துன்னு இருக்கு. பேச்சுலர்ஸ் பார்ட்டி போறோம் கழுகுறோம், ஜாலியா இருக்கிறோம். என்ன எப்படியாவது காப்பாத்துறீங்கடா. நம்ம பையன் வந்துட்டு கொஞ்சம் வைப்ல இருக்குமா, அதுக்கு அவன் அவன் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிருப்பானே கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போயிட்டான், ரொம்ப ஜல்தியா எல்லாமே இவனதான். நம்ம பையன் அந்த கேமரா இங்க நம்ம கொஞ்சம் பையன் கொஞ்சம் இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நாங்க ரொம்ப பாவி. பண்ணிடுவானுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. இவனுங்க நான் எது பண்ணாலும் இவனுக்கு தான் காரணம். நீ செத்தாலும் பிரச்சனை எது பண்ணாலும் இவன் காரணம் இல்ல, இவன் தான் மெயின் காரணம். கல்யாணம் நடக்கணும். பாவம் பையன் கல்யாணம் விஷயத்துல இருக்கிறான். என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. இவனுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போற? அமல கல்லூரி நீங்க பண்ணாதது 6:30 மணிக்கு இல்லப்பா, வேலையில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு 1 hour நார்மலா 1 hour ஆகும். நார்மலா வேலையில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு 1 hour ஆகும், ஓகேவா? ஆனா நீ 6:30 மணிக்கு 7 மணிக்கு விடுற வேலைக்கு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிரு. அது எப்படி? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆகாது. ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த 1/2 மணி நேரம் எங்க போச்சு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எனக்கு ஆகல. இல்ல நீ கேர்ள் ஃபிரண்ட் மட்டும் தான் வச்சிருக்க. பார்ப்பா இவன் கல்யாணம் ஆன வயசுல ஒருத்தர். உனக்கு அவனை பத்தி தெரியாது. நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். 7 மணிக்கு கொடுத்து வேலை. என்ன பார்க்க வர்றது 7:15 வருவேன். ஆமா சரியா? எப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்புவேன். இப்ப கூட சீக்கிரம் போகணும்னு யோசிக்க மாட்டேன். நான் ஊருக்கு உன்னை 10 மணிக்கு கல்யாண பேச்சு எப்போ எத்தாங்களோ 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் உக்காந்துருவேன். கேட்டா போன் எத்தா சரி ஃபேன்சியா பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உண்மையா சொல்லிடுவேன். அதுக்கான பின்விளைகள் எல்லாம் பெருசா இருக்கும். சரியா? இது தைரிய சரியாச்சு மச்சான். மாப்பிள்ளை ஆயிட்டா ஜல்தி போகணும்னு என்ன அவசியமா? மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளை சீக்கிரம் போயிட்டு இல்ல நீ நார்மலா இல்ல வேற எதனா பிராக்டிஸ் கிளாஸ் எதனா நடக்குதா? ஆமா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் எதனா தாலி எப்படி கட்டுறது அந்த மாதிரி பிராக்டிஸ் கிளாஸ். டிவி 9 பார்க்க ஆரம்பிச்சேன். ராகவோட அவ்வளவு ஜல்தி அங்கிள் ஸ்கூல்ஸா? நீ வேற தலைமை கொஞ்சம் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா என்ன உங்களெல்லாம் கொலை பண்ணி கிரைம் ஸ்டோரி வேணா நான் இல்ல இது கட்டி வச்சு சீரிஸ் எதனா எப்படி பாக்குறேன். கட்டுறது? போயிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போடு. கேம் ஆஃப் மோஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் மதர் ஆஃப் டிராகன் எடுக்கலாம். இவனை வச்சு நான் ஒரு புது வெப் சீரிஸ் எடுக்க போறேன். அதுக்கு நான் தான் டைரக்டர், இவன் தான் ஹீரோ. அதெல்லாம் ஒண்ணுங்க. ப்ரொடியூசர் வந்து இவன் இருப்பான், சைடு கேரக்டர் அவன் இருப்பான். ஏய் அவன் தான் வில்லன். அவன் பாரு வில்லனே ரெடி ஆயிட்டு பாரு. ஹீரோக்கு என்ன பண்றோம்? ஹீரோனியும் ரெடி. வில்லன் ஹீரோ ஒரு கையில புடிச்சு இழுத்தாருன்னா வில்லன் 4 கையில புடிச்சு ஒரே டைம்ல இழுப்பாரு. ஆனா அவங்க வந்து செத்துவாங்க வில்லனே. அது நான் பண்றேன் இல்லடா, நீங்க நல்லா பண்றீங்கடா. அதான் பண்ணிடுறா. சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு ஜல்தி? சரி எப்ப பார்ட்டி எப்ப பேச்சுலர்ஸ் பார்ட்டி? பாட்டி இன்னும் கூட சீக்கிரத்துல நடக்கும். கூடி சீக்கிரம் டேட் நான் மாட்டிக்குவேன். நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன். இல்ல காத்துன்னு இருங்க. இங்க பாருங்க, நான் இது கட் பண்ண இப்போ சொன்னா வீட்ல
மாட்டிக்கிச்சு எதுவும் கிடைக்காது. ஓகே உங்க இது மேல சத்தியா பண்ணி சொல்லு பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குறேன்னு. வந்துட்டு சத்தியம் வாங்கி யார் எப்படி எப்படியோ சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நீ இப்படி வாங்குறது ஃபர்ஸ்ட் நைட்ல போயிடும் அப்பமா ஃபியூஸ். ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபியூஸ் இல்ல, எப்பவுமே ஃபியூஸ் வராது. வராது. குட்டி அஜித் வர மாட்டான். பல்ப் இருந்தாலும் எவரே பல்ப் இருந்தாலும் எரியாது. குட்டி அஜித் வேணும்னா சத்தியம் பண்ணு. எப்படி எப்படியெல்லாம் பண்றீங்க. தர்றா தரண்டா காய்ச்சல் பாட்டி தரண்டா. Bachelor's party. இன்னும் முடியல. இருடா இந்த கையில அப்படியே பிங்கி ப்ராமிஸ். சாமான ப்ராமிஸ் இல்ல. வாங்கிட்டு இன்னொன்னு மேரேஜ் ஆயிட்ட பேருக்கு மேரேஜ் பார்ட்டின்னு ஒண்ணு வேணும். தரண்டா தரண்டா. ரெண்டுமே தரணும். குட்டி அஜித் வர மாட்டான். வெளிய வாங்குறது மட்டும் நீ அங்க மட்டும் வாக்கு கொடுக்கல, நம்ம சொன்ன மாப்ள நான் தான் பா. ஓகேவா? கேக்குற அதெல்லாம் இல்ல சகல வாங்க. இந்த பாருங்க நம்ம யூடியூப் ஃபேமிலி குத்துட்டாங்க. யூடியூப் ஃபேமிலி கூடிய சீக்கிரம் ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி போறோம். பண்றோம் அப்புறம் வேற லெவல் பண்றோம். பார்ட்டி மேரேஜ் அண்ட் பேச்சுலர்ஸ் பார்ட்டி எப்படி நடக்கும்? மேரேஜ் முன்னாடி தான் பேச்சுலர்ஸ் பார்ட்டி. ஆனா இது மேரேஜ் அது ஆல்ரெடி டிசைடட். மேரேஜ் முன்னாடி பேச்சுலர்ஸ் பார்ட்டி ஆயிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் மேரேஜ் பார்ட்டி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் குழந்தை அவன் அதான். இல்ல அவன் பண்ண சத்தியம் என்னன்னா குழந்தைக்கு அவன் ஒரு பார்ட்டி தருவான், இல்லன்னா அவனுக்கு நம்ம கொடுக்கணும். இல்ல அப்ப இந்த பாட்டு தான் ஐஸ்வர்யா வந்தோம் குழந்தைகள் மறந்தோம் அது எங்களுக்கும் புது குழந்தை. உங்களுக்கு பேச்சுலர் பார்ட்டிக்கு ஆள் கேச்சிச்சு அவ்வளவுதான். ஆனா அவன் பண்ணல. போறோம் கழுகுறோம் ஃபன் Fun பண்றோம். பண்றோம். எப்படா இருக்கு வடை? நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. ஸ்பைசி ஸ்பைசி இல்ல, கிரின்ச்சியா இருக்கு. ஓஹோ உள்ள வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. உள்ள சீஸ் சாஸ் இருக்குதுக்கு. சீரியஸா அலீம் சாப்பிடுவோம். அலீம் டேஸ்ட் பண்ணுவோமா? இவங்க ஹைதராபாடிக்கோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் என்னங்களே ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு அலீம். டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ல நல்லா இருக்குது அலீம். நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கும். ஆமாப்பா. என்னன்னா கரெக்டான டேஸ்ட்ல இருக்கு. என்ன வந்திருக்கு. ஆனா கறியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. அலீமோட ப்ரொசஸே இதுதான். இன்னொரு இடத்துல அலீம் கிடைக்கும், அது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கு. அது அந்த ரெஸ்டாரண்ட்ல அலீம், அது ஜைத்தூர் ரெஸ்டாரண்ட்ல. நம்ம சிக்கன் ஷீக் வாங்கியிருக்கோம். சிக்கன் ஷீக் சாப்பிடுறது மாதிரி இங்க கிளீனா வச்சு சாப்பிடுறதுக்கு இடம் இல்ல, அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஃபால்ட். இதுக்குள்ள வந்துட்டு ஆனியனோ லெமனோ போட்டு அந்த ஃப்ளேவர் அதோட எடுத்து சாப்பிடும் போது இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மாதிரி அந்த சார்கோல கிரில் பண்ணி டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஆனா நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கணும், ஆனா இந்த டேஸ்ட் பெட்டர். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அது என்ன இந்த இதுக்கும் கறிக்கும் சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் மேல் லேயர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் இருக்கும், உள்ள ஃபுல் சாஃப்டா இருக்கும். இதுலயே கொஞ்சம் கிறிஸ்பியா டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கும். இது நானே இங்க புதுசா கேள்விப்பட்ட டிஷ். என்ன டிஷ் இது? இது வந்துட்டு இப்ப பாவ்பாஜி சாப்பிட்டுருக்கோம்ல, ஆமா பாவ்பாஜி மாதிரியே தான் இந்த டிஷ்ஷும். ஆனா பாவ்பாஜி மசாலாக்கு பதில் மட்டன் மசாலா. பாவ் கூட அது சாப்பிடணுமா? எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது எப்படி இருக்கு பாருங்க. முதல் வாய் அவ பையனுக்கே கொடுக்கும். முதல் வாய் எப்பவுமே கண்ணு குட்டிக்குதான். என்ன தெரிகிறது? அதிகமா வருகிறது. இந்த பயங்கரமா இருக்குப்பா. பண்ணு வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கு, ஆனா மசாலா ரொம்ப ராவா சூப்பரா இருக்குதுப்பா. இது சரியான காம்பினேஷன். சீரியஸா நல்லா இருக்கு. ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் சேர்ந்து சாப்பிடணும்னா இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட். இவங்களோட பண்ணு மட்டும் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு, ஆனா மசாலா நீங்க நல்ல பண்ணா வச்சு இது கூட சாப்பிட்டீங்க மசாலா கூட செம்மையா இருக்கும். ஆமா என்ன சிக்கன் ஏதோ சொன்னாரே இவரு. நம்ம எல்லா இடத்துலயும் சிக்கன் பேரை மறந்துடுறோம். நம்மளுக்கு அது சிக்கன் தான். சரி, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்பவுமே லெமனை புளிஞ்சு விட்டுக்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் பயங்கரமா நம்மளுக்கு வெளியும். சில பேர் லெமனோட சாப்பிட மாட்டாங்க. சைடுல ஒரு கிளாஸ். தம்பி அது நீ பண்ற வேலைப்பா, அதெல்லாம் இங்க சொல்லிருக்க கூடாது. இங்க பாருங்க. ஏய் இதெல்லாம் பண்ணாதீங்கடா, வாய் ஊறுதுடா. எலும்பு அது நல்லா இருக்கு. அடிபொலிப்பா. சிக்கன் ஏதோ மீன் எடுக்கிறமே எடுத்துருக்கோம். நல்லா இருக்கான். இவனுக்கு மாலில ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீனை வாயில போட்டு எடுத்துருப்பாங்க, நாங்க சிக்கனை போட்டு எடுக்கணும். ஏய் இவனை புறா. இந்த அளவுக்கு ஸ்மால்லாம் இவங்க வண்டி தான் பண்ணிக்கிறாங்க. சிக்கனா இல்லை மீனான்னு தெரியல, ஆனால் சிக்கன் தான் இது.
ஆனா மீனோட இவ்வளவு புரிஞ்சு ஊத்த கூடாது. சாரிப்பா எங்கள கம்மியாச்சு. அது ஒரு பீஸ் மட்டும் ஜாஸ்தி. ஆனா சீரியஸா நல்லா இருக்கேன்டா. கோச் பாரத் எப்பவுமே சைடுல வைங்க சாப்பிட்டு. ஓகே ப்ரான்ஸ் பாக்குவோம் எப்படி இருக்கு. கலரில இருக்கிறதுல குஷன் நிறைய வரக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு. இது தானா ஆமா இது அந்த கடல்ல அங்கேயும் எங்கேயும் சுத்தி நீங்க அத்தனை இது கடல்ல இழுண்டா சுத்தமே அது மேல இருக்கிறதெல்லாம் அதுதான். நல்லா இருக்கு. ஆனா கோர்மங்கலா அளவுக்கு பர்ஃபெக்டா குக் ஆகல. கோர்மங்கலா ப்ரான் தான். பாவம் நம்ம கேமராமேன் தம்பி பாவம் அவன்கிட்ட சாப்பிடணும். இந்த சிக்கன் கோர்மங்கலாக்குன்னா இங்க நல்லா இருக்கு. ஆனா கோர்மங்கலா சிக்கன் இதுக்கு என்ன கொஞ்சம் கம்மி. ஆனா மிச்சால கோர்மங்கலா மீட் பண்ண முடியாது. நான் சொல்ற டவுட் இருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே இது ஃபினிஷ் பண்ணிட்டு வில் கம் பேக். ஏய் அவனும் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போறேன்டா. நாசமா போட்டோம். அதான் பெரிய அடுத்த வருஷம் பேச்சுலர்ஸ் பார்ட்டி அவன் தானே தரா. ஆமா gift கேட்டல. பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணுமா வேண்டாம் அப்ப gift கேக்குறே நீ. சீ சிரிக்கிற நீ. ஏய் அஜித்தோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்தா நம்ம ரெடி பண்ணனும். இல்ல நான் அதுக்கு பிளான் பண்றேன். அந்த பக்கம் மட்டும் ஒண்ணும் போக கூடாதுடா. பெட்டுக்கு கீழ நான் ஒரு ஸ்பீக்கர் செட். ஏய் அப்ப பக்கத்து வீட்டுக்கு எல்லி கூட அந்த பாட்டு பாடு. அவன் ஒண்ணுமே பண்ண வேணாம். பெட் மேல ஏறி உட்கார்ந்தோனே அதே பேச இல்ல. இந்த மக்ஸ் எடுக்காரங்க அம்மா பொண்டாட்டி கூட்டி போறாங்க சொல்றான்டா இவன். ஸ்பீக்கர்ல இத எல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு. புதுசா வைப்போம். எவ்வளவு மாமா? ஏய் வாடா மாமா எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். நோடுவாப்ல வேஸ்ட் தூக்கி நின்னா வாங்கிக்கோ. உடனே சொல்லி தப்பா பேசுறான். இதுல வேற என் ஃப்ரெண்டுனால அவனுக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்னு வேண்டிக்கங்க. ஆல் ப்ரே டு காட் பீஸ் ஆஃப் மைண்ட் இன்ஷாஅல்லாஹ். எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. எங்க ஃப்ரெண்டோட வைஃப் ஆனா தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து நின்னீங்கன்னா வைரமணல பையன் தான். பட் எதுலயே தப்பு சொல்ற மாதிரி இல்ல. நம்ம ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ணி நீ அன்னைக்கே சொன்னேன் இந்த நாய் கூட சேராதன்னு. சேர்ந்து நீங்க தப்பா அப்ப அது உண்மைதான். சரியா? நானே இப்ப சொல்றேன். அவன் என்ன இல்லையோ நான் சொல்றேன். என்ன உனக்கு டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணு மறக்காத. பத்தியா இப்போ சத்த பண்ணிங்கறான். ஐஸ்வர்யா வந்த அவனுக்கு சொல்ற கேட்டதா சொல்லு. உன்கரே பாசிட்டிவ் எங்களுக்கும் புது குழந்தை குடுக்குறேன். நான் குடிக்கிறேன். உனக்கு கண்டென்ட் நான் குடிக்கிறேன். ஓகே गाइस இங்க வந்து உங்களுக்கு பீஃப் அவேலபிள் இல்ல. பீஃப் அவேலபிள் இல்ல. கேமலோ அவேலபிள் இல்ல. இங்க உங்களுக்கு வந்து ஃபிஷ், சிக்கன், மட்டன், சீ ஃபுட், சிக்கன், மட்டன் மட்டும் தான் இங்க அவேலபிளா இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் எப்படி உங்களுக்கு இதாகுதுன்றலாம். பிளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆத்தென்டிக்கா ஹைதராபாத்ல இருந்து ஆத்தென்டிக்கா நிறைய இடத்துல இருந்து ஆத்தென்டிக் ஓகேவா இங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல தேவைன்னா கூட அவங்களோட கான்டாக்ட்ஸ் கூட இருக்கும். உங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா சவுத் இந்தியன் பேங்க், ஆர்டி நகர் சவுத் இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல. டில் இந்த ஈத் முடிற மட்டும் இருக்கும். அது மட்டும் நீங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம வெப் சீரிஸ்ல சும்மா பாத்துனக்காதீங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஸ்டே டியூன். டாடா பை பை.